ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். ஒவ்வொருவருடைய லட்சியமாக இருக்கணும். குறிப்பாக நமது பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருமே இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி உங்கள் வீடு தேடி வருகின்றது. இதை பார்த்து பயின்று பலனடைய வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகாசனம் மிக அற்புதமான ஒரு ஆசனம், பச்சிமோத ஆசனம். ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம், பலன்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த ஆசனத்தினுடைய முக்கியத்துவம் பார்க்கும் பொழுது தொப்பையை குறைக்கக்கூடிய ஆசனம். நிறைய இடத்துல இன்றைக்கு பார்க்கணும், சுகர், டயபெட்டிஸ், சுகர் எல்லாமே ஒன்று தான். அந்த சுகர் வராமல் சுகரை நார்மலுக்கு இருக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அதே மாதிரி சிறுநீரக பையை திடமாக இயங்க செய்யக்கூடிய மிக அற்புதமான ஆசனம் இந்த பச்சிமோத ஆசனம். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு முழுமையான தீர்வு. அதே மாதிரி பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே இந்த பச்சிமோத ஆசனம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மாதவிடாய் காலத்தில் மட்டும் 4 நாட்கள் பயிற்சி பண்ண வேண்டாம். உங்களுக்கு திருமணமானதுக்கப்புறம் நிச்சயமாக சுகப்பிரசவம் உண்டாகும். நிறைய பேருக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். நம்மிடம் பயின்றவர்கள் திருமணமாகி சுகப்பிரசவம் உண்டாகி நல்ல குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் ஒருவர் அந்த ஆசனங்களை பள்ளி பருவத்திலேயே மாணவிகள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அற்புதமான நிலை கிடைக்கும். முதுகு, அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலியை நீக்கக்கூடியது. முதுகுத்தண்டை சார்ந்த உள்ளுறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரக பைக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடியது. அதே மாதிரி ஆஸ்மா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கக்கூடியது. மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது. ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை தருகின்றன. இப்பொழுது இந்த ஆசனத்துடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. இப்போ இந்த பச்சிமோத ஆசன நிலைக்கு செல்வோம். முதல்ல அமர்ந்த நிலையில் எப்படி பண்ணுறேன்ட்டு பார்த்துக்கோங்க. 2 கால் நீட்டிக்கோங்க. இந்த மாதிரி முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண மூச்சில் பண்ணுறேன். கால் பெருவிரலை தொட பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்க கால் பெருவிரலை தொட முடியாது. இவ்வளோ தான் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த பொசிஷனில் அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி கால் பெருவில் தொட முடியும். கால் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். கழுத்து லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கண்டினியூஸாக 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா படுத்த நிலையிலேயே எழுந்து காலை தொடலாம். இந்த மாதிரி படுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணும்போது உட்காந்து கால் நீட்டிக்கோங்க. இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறோம். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விடும்போது வயிறில் இருக்கக்கூடிய மூச்செல்லாம் வெளியே வந்துடும். அப்போ குடிவதற்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கிடுறேன். இப்போ இந்த ஆசனத்தினுடைய பலன்கள் எல்லாம் ரொம்ப வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை பண்ணவங்க பண்ண முடியாது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இதனுடைய பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். முகுள முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க.
மிக நல்ல பலன் கிடைக்கும். திருமணமானவர்கள் கணவன் மனைவி 1 மாதம் வரைக்கும் ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கலாம். 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆசனம் பண்ண வேண்டாம். இந்த முகுள முத்திரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக சுகப்பிரசவம் உண்டாகும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காரணம் உணவில் ஒழுக்கம் இல்லை, எந்த ஒரு உடற்பயிற்சியை எடுத்துக்கிட்டதில்ல. அதனால் இங்கே உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த பச்சிமோத ஆசனத்தை இடைவிடாமல் காலை மாலை 3 தடவை 10 செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்பில் பேங்க்ரியாஸ் கரெக்டாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். சுகர் ஹையாக உள்ளவங்க இந்த ஆசனத்தை நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 2 மண்டலங்கள் 3 மண்டலங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த உங்கள் சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். கிராஜுவலாக டாக்டருடைய அட்வைஸ் படியே மாத்திரையை குறைத்து கொண்டு இந்த முத்திரையும் யோகாவும் பண்ணி வாழ்க்கையை வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.